முன்பெல்லாம் கோவில் திருவிழா என்றால் வில்லுப்பாட்டு, கிராமிய நடனங்கள், புராதன கதைகளை கொண்ட நாடகங்களை பார்க்கலாம். காலம் மாற மாற மக்களின் ரசனையும் மாறிவிட்டது. கரகாட்டத்தை கூட அரைக்குறை ஆடை உடுத்தி இரட்டை அர்த்த வசனங்களை புகுத்தி ரசிக்க துவங்கினர். ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கலைஞர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னா, சில பேர் ஆபாசமாக ஆடுறதுனாலையும் ஆபாசமாக நிகழ்ச்சி நடத்தினாலையும் காவல்துறை நிகழ்ச்சிக்கு தடைப்படுத்துகிறாங்க. நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு முறையான அனுமதியை காவல்துறை எங்களுக்கு வழங்கணும். பலரும் சங்கமிக்கும் புனித தலத்தில் இப்படி ஒரு நடனமா என்று அரசு கோவில் திருவிழாக்களில் நடனத்திற்கு தடை விதித்தது. இதே நடனம் அரசியல் கட்சி கூட்டங்களில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் உற்சாகப்படுத்த சினிமா பாடல்களுக்கு நடனமாடுகின்றனர். கட்சி கூட்டங்களில் நாகரீகமாக உடை உடுத்தி ஆடும் இவர்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் கோவில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தடை விதிச்சிருக்கு. சினிமா சம்மந்தப்பட்ட ஆடல் பாடல்களை அங்கே தடை விதித்தது வரவேற்கக்கூடிய ஒன்று. அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பங்கேற்கிறவங்களும் ஒரு கலை கூத்தாடிகள் தான். அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. என்ன முறையற்ற முறையில் இந்த காம சம்பந்தமான பாடல்கள் ஈடுபடும் போது அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்ற அடிப்படையில் அவங்களுக்கு சில டீசெண்டான பாடல்களை போட்டு ஆட வைக்கணும். ஏன்னா கோயில் திருவிழா என்பது ஒரு காம நிகழ்ச்சிகளை இடம்பெறக்கூடாது. உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாகரீகமாக உடை உடுத்தி நடனமாடினால் பார்த்து ரசிக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்கின்றனர் பெருந்தன்மை கொண்ட ரசிகர்கள். அவங்களோட தடை நல்ல விஷயமா இருந்தால் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு சில வாழ்வாதாரம்லாம் இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்ஸில் சில மாற்றங்கள் சொல்லலாம். பட் அதே பார்த்துட்டு அவங்க சொல்கிறது அவங்களுக்கும் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மாற்றம் கொண்டு வரது நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மைப்பூசிய கண்களுக்கு பின்னால் எதிர்காலத்தை நோக்கிய கனவுகள் தெரிகிறது. அதே சமயம் ஆபாசத்தை காட்டி பணம் பார்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆபாச நடனம், இரட்டை அர்த்த பாடல் கூடாது, அரசியல், மதம், சாதி தொடர்பான பாடல், நடனம் கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை கடைபிடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் சினிமா பாடல்களுக்கு